Hello all, இன்னைக்கு நம்ம 10th standard maths chapter 1 functions and relationsல exercise 1.2ல first sum பார்க்கலாம். Let a equal to the set 1, 2, 3 and 7 and b equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relation from a to b? அதாவது ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் எது ரிலேட்டடாக இருக்கும் இந்த ரெண்டு செட்டுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே ரிலேஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் அது நிஜமாவே ஏங்கிற செட்டுக்கும் பிங்கிற செட்டுக்கும் கரெக்டான ரிலேஷனாக அமைதாங்கிறது தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இங்கே செட் ஏவையும் பியையும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போது ரிலேஷன் R1 என்ன சொல்லியிருக்காங்க? 2, 1, 7, 1 அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இஸ் இட் அ ரிலேஷன்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஏ, இதுவும் ஏல இருக்கணும். ஸோ 2 and 7 ஏல இருக்குது. பட் அது ரெண்டு எதுக்கு மேப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு மேப் ஆகிருக்கு. பட் அந்த 1 வந்து பிங்கிற செட்டில் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற எலமெண்ட் இங்கே இருக்கிற எலமெண்ட்டோட மேப் ஆனால் மட்டும்தான் அதை ஒரு ரிலேஷன்னே சொல்லுவோம். பட் இங்கே 2 and 7க்கு இங்கே மேப் பண்ணுறதுக்கு இங்கே 1 இல்லாததுனால இது ஒரு ரிலேஷனை மேக் பண்ணாதுன்னு சொல்லலாம். அப்போ எப்படி எழுதலாம்? 2 and 7 cannot be related to 1 because 1 is not belongs to b. 1 is not belongs to b. Therefore R1 என்னன்னு சொல்லலாம்? not a relation சொல்லலாம். from a to b. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரோமன். செகண்ட் சம், செகண்ட் ஒரு ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. -1லேருந்து 1க்கு இங்கே இருக்கிறது ஃபஸ்ட்டு செட்டு, இங்கே இருக்கிறது செகண்ட் செட்டு. ஸோ ஏங்கிற செட்டுக்குலேருந்து பிங்கிற செட்டுக்கு தான் ரிலேஷன் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ இந்த -1ங்கிறது எங்கே இருக்கணும்? ஏல இருக்குதான்னு பார்க்கணும். பட் ஏல இங்கே பார்த்தீங்கன்னா -1 இல்லை. அதே மாதிரி பியில் 1ம் இல்லை. ஸோ இதுவும் ஒரு ரிலேஷன் ஆகாது. ஸோ அதே மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ எப்படி எழுதலாம்? R2 இஸ் -1, -1. -1 cannot be related to 1 since 1 is not belongs to A and +1 is not belongs to B. Therefore R2 is also not a relation. Third one பார்க்கலாமா? தேர்ட் சம் இங்கே 2 இருக்குது. ஏங்கிற செட்டில் இருக்கா? எஸ். 7 இருக்கா? எஸ். 1 இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 எலமெண்ட்ஸும் ஏல இருக்குது. -1 இங்கே இருக்கா? எஸ். 7 இருக்குது. 3 இருக்குது. ஸோ நம்ம ரிலேஷனை மேக் பண்ண முடியும். ஸோ எழுதலாமா? எப்படி எழுதலாம்? கிவன் ரிலேஷன் R3 எழுதுங்க. R3 is 2, -1, 7, 7, 1, 3. ஸோ எப்படி எழுதலாம்? இப்போ மேப் பண்ணிடலாமா இந்த பிக்சர்ஸை? எதுக்கு மேப் பண்ணியிருக்காங்க? 2க்கு -1, 2க்கு -1, 7க்கு 7 ரிலேட் பண்ணியிருக்காங்க, 1க்கு 3, இங்கேருந்து 3க்கு. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? R3 இஸ் அ ரிலேஷன். அதுக்கு நம்ம ரீசன் எழுதலாம். R3 is a relation from A to B since 2 is related to, அப்படியே எடுத்து எழுதலாம். 2 எதுக்கு ரிலேட் ஆகிருக்கு? -1. 7 is related to 7 and 1 is related to 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அடுத்தது R4 செக் பண்ணிடலாமா? 7 ஏங்கிற செட்டில் இருக்கா? எஸ். 0 ஏங்கிற செட்டில் இல்லை. 3 ஏங்கிற செட்டில் இருக்குது. 0 ஏங்கிற செட்டில் இல்லை. அப்போ நம்ம ரிலேஷன் மேக் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி நாட். ஏன்னா இதில் இருக்கிற 2 எலமெண்ட் மட்டும்தான் நம்ம மேப் பண்ண முடியும். எது? 7ம் 3யும் மட்டும்தான் மேப் பண்ண முடியும் ஏலேருந்து.
ஸோ 2 எலமெண்ட் ரிலேட் பண்ணியிருக்கோம், 2 எலமெண்ட் ரிலேட் பண்ண முடியாதுங்கிறதுனால இது ஒரு ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணாது. எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிடலாமா? எப்படி எழுதலாம்? சின்ஸ் 7 is related to -1, 0 is cannot be related to 3 ஏன்னா 0 is not belongs to A. 3 is related to 3. 0 cannot be related to 7 since 0 is not belongs to A. ஸோ நம்ம இங்கே எப்படி ரிலேட் பண்ண முடியும்? 3ஐயும் 7ஐயும் மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கிற 3 7 கூட மேப் பண்ண முடியும். 0ங்கிறது நம்பர் ஏங்கிற செட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அந்த எலமெண்ட் இல்லாதனால எதெல்லாம் மேப் பண்ண முடியாது? 0 cannot be related to 3 and 7. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? 0ங்கிற எலமெண்ட் ஏல இல்லாதனால நம்ம மேப் பண்ண முடியல. ஸோ இது ஒரு ரிலேஷனை ஃபார்ம் பண்ணலை. 2 எலமெண்ட் மட்டும்தான் ரிலேட் ஆகுது, 2 எலமெண்ட் ரிலேட் ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பார்த்தோம்? 4 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏங்கிற செட்டுக்கும் பிங்கிற செட்டுக்கும் ரிலேட்டடாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் சம். தேங்க்யூ.